ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களையும் அதே மாதிரி நினைக்கிறேன். நம்ம இந்த வாரம் முகலாய் பராத்தா பண்ணலாமா? ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கறி, அது குருமா, அது இதுன்னு தேடவே தேவையில்லை. பாருங்கள், சீக்கிரமாக செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1 டீஸ்பூன் கீ விடுறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சிட்டு இது நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கணுங்கிறது இல்லை. 2 கப்பு மைதா மாவில் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அது அவங்கவுங்க இஷ்டம். இல்லை கோதுமாவிலே செய்யலாம், ஆனால் அதை விட எனக்கு டேஸ்ட்டாக பட்டது இது தான். அதனால தான் இப்படி செஞ்சேன். இனி மாவு கரெக்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஆறி போகாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வேணும் தேவையான அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதோ 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்த உடனே 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்றேன். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் பொரிஞ்சதுமே 1 கப்பு பெரிய வெங்காயம், அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அந்த ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் ஆனால் போதும். அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டு 1/2 கப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா இந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக கேரட் இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கியாச்சு போதும். இதுலேயே நம்ம கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இனி இதில் நம்ம பாக்கி என்ன சேர்க்கணும்னா கொஞ்சமாக உப்பு, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தான் நான் போட்டிருக்கேன், காரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பெப்பர் பவுடர், அப்புறம் இது ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், காஞ்ச மாங்காய் தூள் தான். கொஞ்சம் புளிப்பு கிடைக்கணும்ல. நம்ம இதில் தக்காளி எல்லாம் போட்டோம்னா தண்ணியாட்டம் ஆகிடும், அதனால தான் மாங்காய் தூள் போட்டது. அப்புறம் 1 கப்பு துருவி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம மாவு அதுக்குள்ளே ரெடியாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் பெரிய பாலாக பிடிச்சிக்கோங்க மாவு, ஏன்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும் ஒருத்தருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் செய்வோம். அப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேய்க்கும்போது கொஞ்சம் கூட காஞ்ச மைதா மாவா கோதுமாவா எதுவுமே போடக்கூடாது, அப்படியே தேய்ச்சி எடுத்துடணும். அப்போ தான் இது ஒட்டும். இனி இது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சமாக வச்சுட்டு, கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா. அது இந்த 5 பராத்தா செய்கிறக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நல்லா அது அப்படியே ஒட்டிடும். ஏன்னா நம்ம மாவெல்லாம் போடாதனால கொஞ்சம் கம்மு மாதிரி தான் இருக்கும். கல் சூடானதையும் கொஞ்சம் கீ விட்டு திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம பார்த்துக்கோங்க 2 பக்கம் வெந்தாச்சு. இனி நம்ம இப்படி இந்த சைடு கொஞ்சம் இப்படி பிடிச்சி 4 பாகம் அதே மாதிரி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பார்த்திங்களா, சீக்கிரம் ரெடி ஆகிடும். பார்த்துக்கோங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே இதுக்கு குருமாவா வேறு சட்னியா எதுவும் தேவையில்லை. சூப்பராக இருக்குங்க. நம்ம இதை கட் பண்ணி பார்த்துருவோமா இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.